ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கண்டிப்பா இன்னைக்கு விஜய் பேசினது வந்து தன்னோட சொந்த மனைவி இல்ல, எதுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் என்னன்னா, நான் காசு குடுத்துருக்கேன், நீ அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணியிருக்க. இந்த ஒரு மனநிலையில தான் காவேரி வந்து அணுகுறாரு. நான் காசு குடுத்து ஒரு அக்ரீமெண்ட்ல நீ சைன் பண்ணதுனால, நான் சொல்றத தான் நீ கேட்கணும். உனக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற மாரி. ஆனா, காவேரி அழும்போது அவரோட பார்வையெல்லாம் வருத்தப்படுற மாரியே தான் இருந்துச்சு. ஆனா, அவரோட பேச்சு ரொம்பவே காயப்படுத்துற மாரி இருந்தது காவேரிய. காவேரியோட ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. அவங்க அழுதது, அந்த டயலாக்ஸ் டெலிவரி, அதுவும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அ நெறைய பெண்களோட வாழ்க்கை இப்படிதான் போல இருக்கு. ஏனன்னா, அம்மா வீட்டுக்கான மரியாதைய கேட்டு கேட்டு வாங்குற மாரி இருக்கும் புருஷன் வீட்ல. அந்த மாரி ஒரு நிலைமை. கண்டிப்பா ரொம்பவே வருத்தமா இருக்கு. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அந்த மாரி தான் நெறைய ஆண்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. இந்த இடத்துல கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுனால தான் விஜயோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் தாத்தாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிறது. அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இப்போதைக்கு இந்த மேரேஜ உண்மையாக்கணும் அப்படிங்கிறதுல தான் தாத்தாவோட மூவ் இருக்கும் அப்படின்றது. தூக்கம் வரல தாத்தாவுக்கு. உட்காந்துட்டு இருக்காரு நைட் ஃபுல்லா. கண்டிப்பா. நைட் ஃபுல்லா யோசிச்சு, நான் காலையிலருந்து அவரோட அதிரடியான முடிவுகள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே காவேரி, விஜய் இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கிற முயற்சியில நம்ம தாத்தா வந்து ஈடுபடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அட்டகாசமான அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருக்காங்க. என்ன நடக்கப் போகுது அப்படின்னு தெரியல. பாப்போம், வெயிட் பண்ணி காவேரி வந்து நார்மல் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்க எதுவுமே கேட்கல. அவங்க பாட்டுக்கு அந்த மூட் ஆஃப்ல மட்டும் தான் இருந்துட்டு இருந்தாங்க. இவரா வந்து அவங்கள சீண்டி சண்டை வலிச்சு எல்லாமே பண்ணிட்டு போயிட்டாரு. கத்தவும் செஞ்சுட்டாரு. வேலையா காவேரிக்கான வேலைய வாங்கி குடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா, காவேரி, விஜய் 2 பேரும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே தாத்தாவோட மூவ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களோட கருத்து என்ன? இனிமே காவேரி, விஜய சேர்த்து வைக்கிறதுக்கு தாத்தாவோட முயற்சி இருக்கும்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.